கரண்ட் ப்ராஜெக்ட்னு இப்போ சன் டிவியில் ஒன்று போயிட்டுருக்கு இலக்கியம், அது ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதில் நெகட்டிவாக ஒன்று கேட்டிருக்காங்க. விடுதலை 2 ஷூட்டிங் போட்டாரு. ஒரு சின்ன ரிப்போர்ட்டர் கேரக்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஏஜென்ட் மூலிமா நிறைய போவோம் இல்லையா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய போவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ண மூமெண்ட்டு தான் அது. இல்லை அது எனக்கு பிஸியான லைஃபே இல்லை ப்ரோ. அது நான் மாதத்தில் ஒரு 5 நாள் வேலை செய்கிறது தான். மற்ற நாள்லாம் சும்மா தான் இருக்கும், ஆடிஷன் போகிறது வரது அந்த மாதிரி தான். ஸோ சினிமா கான்டாக்ட்னு எனக்கு ஃபஸ்ட்டே கிடைச்சது ரேஷ்மா தான். ஸோ அவங்க தான் நாக் அவுட்டில் பேசி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி எனக்கு உள்ளே கூப்பிட்டு வந்தோம். மொதல் ப்ராஜெக்டில் நீதானே என் பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ ஹார்ட் பீட்டில் தீபா போல பண்ணேன். அவங்களோட ஒர்க் பண்ணது. கலைஞர் டிவியில் வந்த ப்ராஜெக்டில் நான் ரொம்ப எதிர்பார்த்து ஒரு 2-3 வருஷம் போகும் என் கெரியர் இப்போ இதில் கொஞ்சம் அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவி சைட் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு நான் கனவுல இருந்தேன். ஆனால் 6 மாதத்தில் அந்த சீரியலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் மற்றும் இல்லாமல் யூடியூப்லையும் கலக்கிட்டு இருக்க ஆக்டர் சபரீஸ்வரன் ப்ரோ இருக்காரு. ப்ரோ சபரீஸ்வரனா சபரி கணேஷா, எப்படி நான் உங்களை கூப்பிடுறது? சபரீஸ்வரன் என்னோட ஃபுல் நேம். சபரி கணேஷ் இன்ஸ்டாவில் போட்டுட்டு வந்து கணேஷன் வந்து கூப்பிடுறது சபரி. அந்த சபரி, ஷாப், சபு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படி கூப்பிட்டுக்கோங்க ப்ரோ. ப்ரோ இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? கரண்ட் ப்ராஜெக்ட்னு இப்போ சன் டிவியில் ஒன்று போயிட்டு இருக்கு ப்ரோ இலக்கியம், அது ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதில் நெகட்டிவாக ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதம் தான் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 6 நாள் போயிருக்கு. இனிமேல் தான் வரும். ஆமாம், இதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல. இப்போ ஷூட் என் கேரக்டர் ஒரு 2 நாள் வந்திருக்கு. ஆனால் இன்னும் மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய ஆரம்பிக்கல. ஓகே ஓகே, ஐ மீன் இன்னும் மெயின் ஆகலன்னு சொல்ல வரீங்க? மெயின் ஆகல. அங்கே நிறைய கேரக்டர் இருக்காங்க அங்கே ஃபேமிலி. ஏன்னா ஆல்ரெடி இலக்கியா தான் நீங்கள் சொன்ன மாதிரி 3 வருஷமா ரொம்ப காலமாக சன் டிவியில் போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபேமஸான சீரியல். ஸோ அதில் இப்போ நீங்கள் உள்ள வந்திருக்கீங்க ஒரு நெகட்டிவ் லீடு அந்த மாதிரி. எப்படி இருக்கு ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீரியல்? அதான் எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி கலைஞர் டிவியில் பண்ணிட்டு இருக்கனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கு. நம்ம இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறதும் அங்கே ஒர்க் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா. இங்கே டைலாக்லாம் நமக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அங்கே அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக ப்ராம்ப்டாக வரும், நம்ம எல்லாம் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுங்கிறது ஒர்க்கிங் ரிலேட்டடாக ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்குது. அது கேமரா, இங்கேயும் கேமரா, அங்கேயும் ஒர்க் பண்ணுறோம், இங்கேயும் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான் அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ இல்லை அந்த மீனாட்சி சுந்தரம் பண்ணுறப்போ வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்துச்சு அந்த சீரியலாகவே. அண்டு ரொம்ப சீனியர் கூடலாம் நடிச்சிருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எஸ்வி சேகர் சார் இருந்திருந்தார், இருக்கிறதுலேயே மோஸ்ட் லெஜண்ட் அவர் இருந்திருந்தார். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுதான் மொதல் சீரியலுங்கிறதுனால கொஞ்சம் 1 மாதம் டைம் எடுத்துச்சு. எல்லாருக்கூடையும் பேசுறதாகட்டும், பழகிறதாகட்டும், ஒர்க்கிங் ரிலேட்டடாக வரதாகட்டும். இப்போ நம்ம யூடியூப்லாம் பண்ணுறோம்னா ப்ராம்ப்ட் எதுவும் இருக்காது. 2 பக்கம் பேஜ் இருந்திருந்தாலுமே நம்ம தான் ஃபுல்லாக மக்கப் பண்ணி என்ன சீனோ அதை ஃபுல்லாக உள்ளே எடுத்து பண்ணுவோம். சீரியலுங்கிறது அப்படி இருக்காது. என்ன நடக்க போகுதுங்கிறதே காலையில் செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸாக அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அண்ணன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க, பிரபுன்னு ஒரு கேரக்டர். நீங்கள் ரொம்ப க்ளோஸ், நீங்கள் உங்களோட இன்ஸ்டா பேஜ் ஃபுல்லாகவே அவருக்கு கூட இருப்பார். அதில் நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயமே அவர் எனக்கு பிரதராக கிடைச்சது தான். இப்போ வரையும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அந்த மாதிரி. அதான் பார்த்தேன் ப்ரோ, உங்களோட ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு இன்டர்வியூ அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக நிறைய அவர் தான் இருந்தார். அது இன்னொரு மொமெண்ட் வந்து வெற்றிமாறன் சார் கூட வந்து ஃபோட்டோ போட்டிருந்தீங்க, உங்களோட ஸ்டோரியில் இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட் ஷேர் பண்ணுங்க. விடுதலை 2 ஷூட்டிங் போட்டாரு. ஒரு சின்ன ரிப்போர்ட்டர் கேரக்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஏஜென்ட் மூலிமா நிறைய போவோம் இல்லையா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய போவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ண மூமெண்ட்டு தான் அது. படத்தில் அது வரல, ஆக்சுவலாக அது வரல. ஆனால் ஒர்க்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவரை பார்த்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. இப்போ வந்து நீங்கள் ஒரு யூடியூப்ல இருந்து அஸ் ஆக்டராக உள்ள சீரியலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னாலோ இல்லை மூவிக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னாலோ ஒரு ஆடிஷன் அப்படிங்கிறதுலாம் நடக்கும். ஸோ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அண்ட் நிறைய ரிஜெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பெருசாக போயிட்டு எதிர்பார்த்து போய் ரிஜெக்ட் ஆன ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, மூவி இல்லை சீரியல் அந்த மாதிரி? அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அமரன் படம் இருந்தது இல்லையா, ஆமாம். அது வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் தான் அங்கே தான் போயிட்டு இருந்துச்சு, ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஏடி மூலியமாக பழக்கமாகி ஒரு ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட கேரக்டர் ஓகேன்ட்டாங்க. சிவகார்த்திகேயன் சாருக்கும் சாய்பலை மேமுக்கும் ஒரு ஜூனியர் கேரக்டர் மாதிரி. ஓகே. ஸோ இங்கே லவ் இங்கேருந்து கன்வே ஆகி அங்கே கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் ஓகேன்ட்டாங்க. கன்ஃபார்ம்லாம் ஆயிடுச்சு. லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து சம்திங் ஏதோ நடந்துச்சு போல், இல்லை கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் இஷ்யூனால காலேஜ் பர்சன் ரொம்ப பெருசாலாம் எடுக்க முடியாது, அப்படி இப்படிலாம் நிறைய ரீசன் சொன்னாங்க. நம்ம அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ரொம்ப நம்பிட்டேன். ஓகே. பெரிய படம், பெரிய பேனர், சிவகார்த்திகேயன் சார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு பெரிய கனவுலாம் கண்டுட்டேன். அந்த ரிஜெக்ஷன் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெரிய எதிர்பார்ப்போடு அது நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா அது இல்லவே இல்லை. நடித்து
போயிருந்தா கூட நீங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்களோன்னு தோணுச்சு. திடீர்னு உள்ளவே எதுவுமே இல்லைங்கும் போது நமக்கு என்ன ஸ்டெப் எதுவும் எடுத்து வைக்கல. நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அது மூலியமா கொஞ்சம் வெளியே வந்துடலாம், மக்களுக்கு மூஞ்சி தெரியுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், அப்பா அம்மா கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட் பெருசா எடுத்து வச்சிருந்தேன். பட் நடக்கல. நீங்க அப்பா அம்மா பத்தி சொல்லும்போது உங்களோட மீடியா கரியர் எங்க ப்ரோ ஆரம்பிச்சது? எப்படி வீட்டுல விட்டாங்க உள்ள நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்போ? 2019 காலேஜ் முடிச்சேன் ப்ரோ. ஒரு 6 மாசம் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சம்பளம் நல்ல சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே காலேஜில் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமும் ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருந்தேன். பட் அப்போ அதை விளையாட்டுன்னு விட்டுட்டேன். பெருசாலாம் கெரியர் அதுக்காக நம்ம எதுவும் மெனக்கிட வேண்டாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த 6 மாதம் ப்ரைவேட் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் இல்லையா, எனக்கு அந்த லைஃப் எனக்கு செட் ஆகலை. காலையில் எழுந்திரிச்சிட்டு போயிட்டு வர்றது எனக்கு அந்த மாதிரி செட் ஆகலை. சரி, பிடிச்சதை ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ இந்த சினிமா ஆசை வந்துச்சு. ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு யாருமே ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா சினிமாவை பற்றி நான் வந்து ஈரோடுக்குள்ளே கொஞ்சம் நல்ல ரூரல் பிளேஸ். சினிமான்னு சொன்னாலே அவங்க டிவியில் பார்க்கறதோட சரி, போய் ட்ரை பண்ணலாம்லாம் சொன்னோம்னா நீங்கள் வேலைக்கு வர போயிட்டு இருந்தீங்க, அதை விட்டுட்டு நான் சினிமாக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக எதிர்க்க மாட்டாங்க. பயந்துட்டாங்க. அப்பாவுக்கு என்னன்னா கேட்குறான், இப்போ விட்டாதான் உண்டு, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்னால் அவன் லைஃப் எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு இதில் சரி போய் ட்ரை பண்ண அப்படின்ட்டாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் ப்ரோ. சென்னைக்கு வந்ததே ஒரு செம்ம ஒரு மூமெண்ட் தான். அது நாக் அவுட்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு. அப்போ ஒரு ஆடிஷன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். அந்த கொலிக் மூலியமா அந்த நாக் அவுட் சேனலில் ஒரு கான்டாக்ட் ஒன்று கிடச்சிது. அப்படி அவங்கள்ட்ட பேசி அப்புறம் ஒரு ஆடிஷன் வீடியோ அனுப்ப சொன்னாங்க. ஒரு படத்தோட டைலாக்லாம் எடுத்து பேசி அனுப்பிவிட்டு அவங்க என்னை வர சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தேன். ஸோ நானாலாம் வரல. இவங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. சரி, புது ஊர், காசுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனிலே இருந்துட்டேன். நாக் அவுட் யூடியூப் சேனல்லே இருந்துட்டேன். அப்புறம் வெளியே வந்து ஃப்ரீலான்ஸாக ட்ரை பண்ணுறப்ப தான் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் பார்த்தேன். ஆமாம் ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு நாக் அவுட்டில் ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ நிறைய யூடியூப் சேனலில் உங்களோட வீடியோஸ் பார்க்க முடியும். நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தவங்க நேமை போட்டு நீங்கள் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே அது இன்னொரு சேனல் தனியாக ஒவ்வொரு சேனலில் இருக்குது. 10-15 சேனல். ஆமாம் ப்ரோ, எப்படி ப்ரோ இது மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா வழக்கமாக ஒரே சேனலில் வீடியோஸ் நிறைய போடுவாங்க. பட் நீங்கள் நிறைய சேனலுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து அது எனக்கு பிஸியான லைஃபே இல்லை ப்ரோ. அது நான் மாசத்துல ஒரு 5 நாள் வேலை செய்கிறது தான். மற்ற நாள்லாம் சும்மா தான் இருப்பேன். ஆடிஷன் போகிறது வரது அந்த மாதிரி தான். யூடியூப்பை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஒரே நாள் வேலையை ஷூட்டை முடிச்சிருவாங்க. இப்போ வெப் சீரிஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு 15 எபிசோடு அப்படின்னா ஒரு நாள் ஒரு எபிசோடை முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ நமக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 5 நாள் 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பண்ணுறது தான். மீதி நாள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே போவோம், வருவோம், ஆடிஷன் அட்டன் பண்ணுவோம், அந்த மாதிரி போகிறது தான். இல்லை ப்ரோ, ஒரு யூடியூப் சேனல் இப்போ வச்சிருக்காங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்னொரு யூடியூப் சேனல் விட மாட்டாங்க அங்கே வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கேட்குறேன். ஸோ நாக் அவுட்டில் இருக்கிற வரையும் எனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. வெளியே பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இங்கேயே நிறைய ஒர்க் இருக்கும், நீங்கள் வெளியே போய் பண்ண வேண்டாம், இங்கே ஒரு பிராண்டாக உங்கள் ஃபேஸை வேல்யூ பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அங்கே எனக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர்லாம் இருந்தாங்க. அவங்கள தாண்டி தான் எனக்கு வாய்ப்பு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் நீங்கள் இருந்த சமயத்தில் தான் குரு ப்ரோலாம் அங்கே. ஆமாம், குரு அங்கே தான் இருந்தார், வசந்தன் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ இவங்களாம் அல்ட்ரா சீனியர் எனக்குலாம். ஸோ அவங்கள தாண்டி நமக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் அங்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ நான் அதுக்குள்ளே இல்லை நான் வெளியே கொஞ்சம் ஃப்ரீலான்ஸாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா, இந்த சேனல் ஹெட் நம்ம பேர் ராஜா, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சும்மா தான் இருந்தேன். அப்படி இப்படின்னு அலைஞ்சு அப்புறம் கொஞ்சம் யூடியூப் சேனலில் அங்கெல்லாம் கான்டாக்ட் கொஞ்சம் எடுத்து அப்படி ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்துருக்கு. உங்க கூட அதிகமாக பேர் பண்ணது வந்து ரேஷ்மா அவங்க தான். நீங்கள் நாக் அவுட்ல இருக்கிறப்பவே அவங்க கூட. ஸோ கண்டிப்பாக அதனால தான் நீங்கள் நிறைய பேரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பேர் ரொம்ப ஹிட் ஆயிருச்சு கூட. அவங்கள பற்றி சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு கான்டாக்ட் மூலியமாக தான் நாக் அவுட்டுக்குள்ளே வந்தேன். அப்படி என் கொலிக் மூலியமா. என்னோட கொலிக்கும் ரேஷ்மாவும் ஒரே கிளாஸ்மேட் காலேஜ். ஓகே. ஸோ சினிமா கான்டாக்ட்னு எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது ரேஷ்மா தான். ஸோ அவங்க தான் நாக் அவுட்டில் பேசி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி என்னை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன். இப்போ ஏதோ நடிக்கணும் அப்படின்னா இவங்களோட நடிக்கணுமா அந்த மாதிரி ஒரு பயம்லாம் இது இருக்காமல் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ மற்றபடி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கான்டாக்டுங்க எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. நான் எனக்கும் அவங்களுக்கும் ஒரே ஏஜ் தான், பெரிய டிஃப்ரெண்ட்லாம். நான் இப்போ வரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு அந்த மரியாதை எப்பயுமே இருக்கும். அவங்க மூலியமாக தான் உள்ளே வந்திருக்கிறாங்கனால அந்த மரியாதை எப்பயுமே உள்ள இருக்கும். ஒரு சீனியர் வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய ஹிட் அடிச்ச சீரியஸ் அப்படின்னு பார்த்தா நெஞ்சமே ரொம்ப பெருசாக போயிருந்துச்சு. அதை நீங்கள் மூவியாக கூட ரிலீஸ் பண்ணி அதுவுமே நல்லாவே வியூஸ் வந்துருந்துச்சு. அந்த சீரியஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ எபிசோடாக தான் ப்ரோ ஆரம்பித்தோம். ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்கலாம், அது ரொம்ப நல்லா போச்சுன்னா அதை எப்படியே எபிசோடாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். பட் காட் கிரேஸ் அது ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. அப்புறம் டீம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய எபிசோடாக எடுத்துகிட்டு போகலாம், வெப் சீரிஸாக எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி எடுத்தாங்க. டைரக்டர் நவீன் குமார், டைரக்டர் சரவணன், டிஓபி நவீன், இவங்கெல்லாம் வந்து ஒரு செம்ம பில்லர். அங்கெல்லாம் எடிட்டர் கோகுல், இவங்க எல்லாமே ஒரே டீமாக ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க. ஸோ நான் ஒருத்த மட்டும்தான் வெளியிருந்து வரேன், நானும் ரேஷ்மாவும் தான் வெளியிருந்து வரோம். மற்றபடி எனக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் அப்பா பண்ண ஆரிஸ் இப்போ ஹீரோவாக கிளக்கிட்டு இருக்காரு, யூடியூப்பில் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாமே ஒரே ஆஃபீஸில் இருக்கிறவங்க. ஸோ நாங்களும் ஒன்றா மெர்ஜ் ஆகி டீமாக ஒர்க் பண்ணதில் அது ரொம்ப பெரிய ரிசல்ட்டாக வந்துச்சு.
பெரிய ரெகக்னிஷன் எனக்கு நாக் அவுட்டுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட்னா எனக்கு அதுதான். மொதல் ப்ராஜெக்ட்னா நீதானே என் பண்ணுவோம் நம்ம சொல்லிட்டு இப்போ ஹார்ட் பீட்ல தீபா போல பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் பண்ணது செம ஹிட். அது அந்த டைமில் எனக்கு ரொம்ப லார்ஜ் ஆஃப் நம்பர் ஸ்கேலில் ஒரு வியூஸ் நல்லா கிடச்சிது. கொஞ்சம் என்னை வெளியே கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஏங்கிட்டே இருந்தேன், என்னடா எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு. நெஞ்சுமே அதை எனக்கு கொடுத்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பா அம்மா சைட்லலாம் ஊரில் நம்மளை பார்த்து பேசுகிறத தாண்டி அப்பா அம்மா கிட்டலாம் போய் பேசுவாங்க, பையனை பார்த்தேன் நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. வெளியே பார்த்து அவங்களெல்லாம் சொல்கிறப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, இவனை நம்பி அனுப்புனதுக்கு உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் கண்டிப்பாக இந்த இலக்கியா சீரியல் இன்னும் பூம் அடிக்கும் போது உங்களோட பேர் பெருசாக பேசப்படும் நம்புறேன். ரொம்ப ஏங்கிதான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணுறோம், நல்லா போயிடணும் அப்படின்ட்டு. ஒரு சில ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும், ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் ஆகுது. கலைஞர் டிவியில் வந்த ப்ராஜெக்ட்லாம் நான் ரொம்ப எதிர்பார்த்து ஒரு 2-3 வருஷம் போகும் என் கெரியர் இப்போ இதில் கொஞ்சம் அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவி சைடு அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு கனவுல இருந்தேன். ஆனால் 6 மாதத்தில் அந்த சீரியலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சேனலுக்குள்ளே எடுத்த டிசிஷனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆயிட்டேன். மறுபடியும் இப்போ இலக்கியம் மூலமா அந்த அதான் ஒரு வாய்ப்பு போனால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் வந்துடும். அதை விட பெஸ்ட்டாக கிடைச்சிருக்குல்ல இலக்கியா. ஸோ அது நம்ம ஏற்றுக்கிற மைண்ட் செட்டு தான். ரேஷ்மா பிரசாத் கூட 2-3 வீடியோ பண்ணியிருக்கீங்க. மற்றபடி நீங்கள் எந்த வீடியோ பண்ணாலும் ஒரு புது பார்ட்னர் தான் தேடி பார்க்குறீங்க. மீன் எல்லாருமே புதுசாக இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கேரக்டரை பார்க்கும்போது எப்படி ப்ரோ பிடிக்கிறீங்க ஹீரோயின்ஸ்? சேனல் டிஷன் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எப்படின்ட்டு. சேனல் வந்து இவங்க தான் இன்னார் தான் பண்ண போறேன்னு அவங்களே ஃபுல் டிசிஷன் எடுத்துருவாங்க. என்னோட வேலை என்னன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிட்டு என்னைய ஓகே பண்ணிட்டாங்கன்னா நான் உள்ள போய் நடிக்க போறேன். நம்ம கேட்டுங்கப்பா, நடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு பேர் அவர் சூஸ் பண்றது இல்ல, அது என்னோட டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, எல்லாம் சேனலோட முடிவு தான். இப்போ நிக்லா சங்கர் அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க லாஸ்ட் டைம். ஆமா. ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து மூவி நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு ப்ரோ? அவங்களா இருக்கட்டும், ரேஷ்மா பிரசாதா இருக்கட்டும், இவங்களோட ஒர்க் பண்றப்போ நம்ம நிறைய கத்துக்கலாம். ஓகே, நம்ம யூடியூப் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், சீரியல் பேஸ்ல இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். மூவி பெருசா இது வரையும் உள்ள போய் எதுவும் பண்ணல. ஆனால் இவங்களுக்குலாம் அந்த ஸ்கேல் என்னன்னு தெரியுது. ஒரு ஸ்கிரிப்ட் கைக்கு வந்தால் எப்படி ரிஹர்சல் பண்ணணும், அதில் ஏதோ டவுட்னா எப்படி மேனேஜ் பண்ணணும், கோ ஆர்டிஸ்ட்டை எப்படி நம்ம கரெக்டாக பேசி ரிஹர்சல் பண்ணி இதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணுங்கிறது இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வீடியோலாம் ரொம்ப அழுகிற எமோஷனலாக இருக்கும் லாஸ்ட் ஒரு 2-3 நிமிஷமா. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ அவங்க ரொம்ப எமோட் ஆகி அந்த எமோஷனெலாம் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் அது ஈஸியாக இருந்துச்சு, சரி நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஓகே, நிறைய கற்றுக்கிறீங்க, நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா நம்மளோட கொஞ்சம் சீனியராக இருக்கிறப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ப்ரோ, நம்ம இலக்கியை பற்றி பேசிட்டு இருக்கோமோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? அதுக்கு ஏதாச்சும் ஆடிஷன் அட்டன் பண்ணீங்களா இல்லை? அதுவும் யூடியூப்ல இருந்தால் மாதிரி என்னை கூப்பிட்டாங்க. ஓகே, யூடியூப் பார்த்துட்டு. ஆமாம், இப்போ ஃபில்டர் காப்பி எங்கள் ஏரியான்னு சொல்லிட்டு சரிகமா ப்ரொடக்ஷனில் நான் ஒரு 4-5 வீடியோ அதில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட கேட்டாங்க, சீரியல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கிடைச்சா பண்ணிடுவாங்க, ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கோம், எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக பண்ணிடுவேன், இதுதான் பண்ணுவோன்ட்டுலாம் இல்லை. நீங்கள் ஹீரோவை கொடுக்குறீங்க, நெகட்டிவ் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இல்லாமல் எது கொடுத்தா நான் பண்ணுவோன்ட்டு இருந்தேன். ஸோ அவங்க 2-3 மாதம் கழிச்சு இந்த மாதிரி இலக்கியில் ஒரு நெகட்டிவ் வருது பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அடுத்த காலையே நான் ஓகேன்ட்டேன். சூப்பர் ப்ரோ. ப்ரோ வருண் 18 ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க, கிரிக்கெட் பிளேயரா? ஆமாம், அந்த ஸ்டோரியில் நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். அந்த ஸ்டோரியில் கிரிக்கெட் பிளேயர் தான். ரியலாக கேட்குறேன், ரியல் லைஃப்பில் எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ஜீரோ கேரக்டர் வந்து தொட்டதை கூட கிடையாது. வேற எந்த ஸ்போர்ட்ஸுமே ப்ளே பண்ண. கபடி காலேஜ் படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அது அங்கங்கே போய் அடிபட்டதுனால வீட்டில் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அதுக்கும் வீட்டில் அனுப்பல, ஒரே பையன் வீட்டில். ஸோ அதனால் எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க. 4 மணிக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா 4:30 வீட்டில் இருக்கணும். சாட்டர்டே சண்டேலாம் வெளியெல்லாம் போகிறதுக்குலாம் அலோடே கிடையாது. இது காலேஜ் லைஃப்லேயும் நான் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் காலேஜ் என்ன ப்ரோ படிச்சிங்க? நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் எடுத்தேன், பிஇ இன்ஜினியரிங் எடுத்தேன். இல்லை, இன்ஜினியரிங் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் இல்லை 1 இயர் படிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஆர்ட்ஸில் பிபிஏ எடுத்து ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சினிமா. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூடியூப்ல நிறைய சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அங்கே வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குமா, இல்லை ஈஸியாக தான் இருக்குமா அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு? ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள்ல ஒரு வீடியோ முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. மேபி அடுத்த நாள் இன்னொரு வீடியோக்குள்ளே போனோம்னா இதோட மைண்ட் செட்டில் இருப்பீங்களா, அதை டக்குன்னு மாறிடுவீங்களா? இல்லை, அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஆழமெல்லாம் போக மாட்டோம். எப்படின்னா அது யூடியூப் பொறுத்தவரை ஒரு சினாரியா தான் இருக்கும். ஓகே, இப்போ ரொம்ப ஒரு படம்னா இப்போ ஒரு சீனா போகிறப்போ ஒரு சீனை இங்கே வீடியோவாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபுல்லாக எமோஷன் அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் அடுத்த நாள் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த அட்மாஸ்பியர் நம்மளை சேஞ்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணிடும். அப்புறம் டேரக்டர் நமக்கு ஒரு இன்புட் தருவார்ல, இல்லை ஒரு இது போன வீடியோ மாதிரி இருக்குது, இது இந்த கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கலாங்கிறப்போ அப்படி மாற்றிக்கிறது தான். ஸோ வேற ஒன்றும் அது இப்போ யூடியூப்புங்கிறனால அதை நான் சொல்கிறேன். படம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்து பண்ணி தான் ஆகணும். யூடியூப்ல அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்து காலேஜுக்கு செலிபிரிட்டியெல்லாம் போயிருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி?
ஒரு 2-3 டைம் போயிருக்கேன் ப்ரோ. ஏன்னா இப்போ யார் செலிபிரிட்டியா போனாலும் அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால தான் கேட்குறேன். ரீசெண்ட் டைம்ல என்னை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்க்கல. நான் போகல. நெஞ்சுமே டைம்ல தான் ப்ரோ கூப்பிட்டாங்க. அப்ப நீங்க பீக்ல இருந்த டைம். அப்போ சரியான பீக் எனக்கு. அந்த ப்ராஜெக்ட் சரியான பீக். ஸோ அதனால இந்த டீமே நல்ல பீக்ல இருந்தோம். அப்போதான் முதல் டைம் அந்த டீமாவே கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு அப்போதான் முதல் ஸ்டேஜில் நின்று எனக்கு அப்போலாம் என்ன பேசுறது தெரில. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏறிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பாருங்க நெஞ்சுமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாப்லான்னு பேசிட்டு இறங்கிட்டோம். ஆனால் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட ரிசப்ஷனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஒரே டைமில் அத்தனை பேரை பார்க்குறோம், அத்தனை பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க, நம்ம ப்ராஜெக்ட் பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ஏதோ கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக. நீங்கள் நாக் அவுட்ல வந்து எம்எஸ்டி அந்த சீரீஸ்ல இருந்துப்பீங்களா ரொம்ப, ஆனால் அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்துட்டு இப்போ லீட் பண்ணுறப்போ எப்படி இருக்கு இந்த ஜேர்னி அப்படிங்கிறது உங்களுக்கு? ஸோ நாக் அவுட்டுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் முத யூடியூப் ஆரம்பிச்சதே நாக் அவுட் மூலியமாக தான். எம்எஸ்டியில் தான் முத எனக்கு கேரக்டர் தராங்க. ஒரு படிக்கிற பையன் மாதிரி ஒரு கேரக்டர். ஹீரோவோட கேங்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேங் இருப்பானுங்கல்ல, இவங்களுக்கு போர் அடிச்சுன்னா நம்மளை போட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே நாக் அவுட்டு தான் அடுத்த வீடியோவில் எனக்கு லீடாக ஒரு வீடியோ கொடுத்தாங்க. நான் இப்போ வரையும் லீடாக பண்ணிட்டு இருக்கிறேன்னா அது நாக் அவுட் போட்ட பிள்ளையார் சொல்லி தான். அவங்க எனக்கு லீடாக அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2-3 வீடியோ கொடுத்தாங்க. வெளியே போகிறப்ப எனக்கு அது ப்ரொஃபைலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ நான் 2-3 வீடியோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிச்சேன். சரி இந்த பையன் லீடாக தான் பண்ணுறேன், லீடாகவே கொடுக்கலான்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான். இப்போ வரையும் லீடாக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல் வந்து நாக் அவுட் கொடுத்தது தான். இன்கேஸ் அவங்க அதை எனக்கு தரல அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரில. அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இடத்த பிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். இப்போ சபரீஸ் அவர்களோட எய்ம் எதை நோக்கி இருக்கு ப்ரோ? எதை நோக்கி நீங்க போக போறீங்க அடுத்து? பிகம் ஆக்டர். அது ஓகே. இப்போ சீரியல் இருக்கீங்க, ஸோ அடுத்த கட்டம் சினிமா தான் ப்ரோ. மூவி தான். நான் ஆனால் எனக்குள்ள ஒன்று இருக்குது. இன்னொரு 2-3 வருஷத்துக்கு நான் சீரியல் தான் பண்ண போகிறேங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. டியூ டு ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஒரே பையன், ஃபினான்ஷியலாக நான் தான் பார்த்துக்கணும். அது எல்லாருக்குமே தெரியும். சினிமா ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். கிடைச்சதை பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு ட்ரை பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அது வரைக்கும் கிடைச்சதை பண்ணலாம், அதை திருப்தியாக பண்ணலாங்கிறனால தான் சினிமா விட்டு போகக்கூடாது. கேமரா முன்னாடி பண்ணுற வேலையை நடிக்கணும், அவ்வளோதான். அது சீரியலாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிடுவோம். இதில் வர இன்கம்மை வச்சு ஃபேமிலி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல இருந்தோ இல்லை சீரியல்ல இருந்தோ ஒரு சின்ன கேரக்டர் கிடைக்குதுன்னு சொல்லி மூவிக்கு போவாங்க. பட் அதுக்கப்புறமா அப்படியே அங்கிருந்து அதுக்கப்புறம் லேக் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. இதையும் விட்டுட்டு அங்கேயும் பெருசா வாய்ப்புகள் கிடைக்காம. அதனாலதான் கேட்கும். அதனால தான் இப்போ நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு மூவி சைடு போக வேண்டாம், அதுங்க வந்த வாய்ப்பு விட மாட்டேன். ஓகே. நான் என் மைண்டுக்குள்ள ஒன்று இருக்கும் இல்லையா, ஃபுல் ஃப்ளெட்ஜாக சீரியலை ட்ரை பண்ணி அதில் ஒரு பேர் ஒன்று வாங்கலாம், நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம், அதில் ஒரு இன்கம் பார்க்கலாம், அப்பா அம்மா கொஞ்சம் திருப்திப்படுத்தலாம், இருக்கிற பிரச்சனைகள் அவங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் இது மூலிமா சமாளிக்க முடியும். ஏன்னா மூவின்னா வருஷத்தில் ஒரு படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பெரிய நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ண ஆர்டிஸ்டே வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நான் போய் பிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய டைம் தேவைப்படும். ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களும் முதல்ல என்னை நம்பணும். இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பயத்தில் தான் இருக்காங்க. இவன் இப்போ தானே சினிமாக்குள்ளே போயிருக்கேன், என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஸோ சீரியல் பண்ணி என் ஃபேமிலி நான் கொஞ்சம் செக்யூர் பண்ணிட்டேன், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் செக்யூர் பண்ணிட்டேன்னா மறுபடியும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே. உர்ரா வண்டி அப்படின்னு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பக்கம் வந்துடுவேன். ஓகே ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஜாலியாக போயிடுவோம். ஒரு சில திஸ் ஆர் தட் கொஸ்டின்ஸ் இருக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன். ஓகே. ப்ரோ ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இருக்கிற பெஸ்ட் ஹியூமரஸ் ஆக்டர் யாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? திஸ் ஆர் தட் சிவகார்த்திகேயனா விஜய் சேதுபதியா? விஜய் சேதுபதி படத்துல ப்ரோ ஓகே தானே? அதான் என்னோட ஒப்பீனியன். இது முழுக்க என்னோட ஒப்பீனியன். அங்க சொல்லுங்க. இது நீங்க பிடிக்காதுன்னுலாம் கிடையாது. இல்ல பிடிக்காது இல்ல, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு ஹியூமரஸா கேக்குற அந்த அண்டர்லைன் வேர்ட்ல எனக்கு டக்குன்னு வரது அவ்வளவுதான். இல்ல நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன், அப்புறம் என்னையும் சேர்த்து வந்துறணும்ல. விஜய் சேதுபதியா சூர்யாவா? சூர்யாவா விக்ரமா? சூர்யாவா அஜித் சார்? சூர்யாவா விஜயா? சூர்யாவா கமலா? கமலா ரஜினியா? ரஜினி. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். இதுக்கு ஆன்சர் ரஜினி. அடுத்து என்னோட ஃபேவரட் வந்து சூர்யா. ஆமா. நான் சில விஷயங்கள்னால ஒரு சில பேர்லாம் தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. இங்க ஒரு கேமராமேன் குஷியா இருப்பானே, சூர்யா ஃபேன். ஓ நைஸ். ஓகே ப்ரோ, அடுத்து வந்து விஜய் வெஸ் அஜித் மூவிஸ் எது பெஸ்ட்னு நீங்க சொல்லுங்க. என்னை அறிந்தாலா தெரியா? ரெண்டுமே சூப்பரான மூவி. ஒண்ணுதான் சொல்லணும். இந்த ரெண்டுல கம்பேர் பண்றப்ப ஏதோ ஒரு மூவி சொல்லணும். அப்படியா? தெரி. ஓகே. சிட்டிசனா கத்தியா? கத்தி. மங்காத்தாவா துப்பாக்கியா? துப்பாக்கி. வில்லனா பிகிலா? பிகில். விசுவாசமா காதலுக்கு மரியாதையா? காதலுக்கு மரியாதை. ஓகே வரும். வீரமா கில்லியா?
கில்லி. ஓகே. பில்லாவா மெர்சலா? பில்லா. இது மட்டும் மாறி வந்துச்சு ப்ரோ. ஆமா, நம்ம எல்லாமே அதுவே நீங்க கொடுக்குற லிஸ்ட்ல ரெண்டுமே நீங்க சூப்பரா ஆல்ரெடி மாட்டிட்டீங்க, கடைசியா தப்பிக்க முடியாது. சோ ஓகே ப்ரோ, பிளைண்ட் ரேங்கிங் வெற்றிமாறன் சார் மூவிஸ். ஓகே, நான் 5 படம் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் இது, செகண்ட் ரேங்க் இதுன்னு நீங்க பண்ணுங்க. பொல்லாதவன். ஓகே. எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டீங்க. சொல்லிட்டேன் பொல்லாதவன். இன்னும் மீதி அது 4 நீங்க சொல்லும் போது நான் சொல்லுவேன். இது போங்க இருக்குல்ல, அதுதான் கேமே. 5மே சொல்லிட்டீங்கன்னா நான் ரேங்க் பண்ணி சொல்லுவேன். அது தப்பு ப்ரோ, கண்டென்ட் வராது ப்ரோ. அப்படி பார்த்தா ரேங்கே தப்பாக தான் வரும் நீங்க கேட்குற. சரி ஓகே. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, வெற்றிமாறன் பண்ணியிருக்கிறது மொத்தமாவே 7 படங்கள் தான். பொல்லாதவன் தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? ஆமா ப்ரோ. சரி சொல்லுமா, இப்போ என்ன ரேங்க்? நம்ம எந்த ரேங்க்னு சொல்லணும்? 2. ஓகே. ஆடுகளம் 1. விசாரணை 3. வடசென்னை 4. அசுரன் 5. எல்லாமே நம்பர் 1ல தான் வைக்கணும். ரேங்க் வைஸ் குறிப்பாக முடியாது ப்ரோ. விடுதலை படம் நான் இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த 5 பிளேஸ்ல ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல அதை பிளேஸ் பண்ணுவீங்களா, இல்லை அது 6th தான் பிளேஸ் பண்ணுவீங்களா? விடுதலை நான் வந்து 2வது இடத்துல பிளேஸ் பண்ணிடுவேன். ஓகே ப்ரோ. அப்போ பொல்லாதவன் 6th ஃபர்ஸ்ட் வைக்கிறது வந்து விசாரணை வச்சிருவேன். இப்போ மாற்றக்கூடாது, கேட்கறது இது மட்டும் தான். விடுதலை செகண்ட் பிளேஸ், இப்போ செகண்ட் பிளேஸ் வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. ஏன்னா அந்த லிஸ்ட்ல எடுக்கல நான், அதனால நீங்க நடிச்சிருந்தீங்க சார், நான் கேட்க வேணாம். என் போர்ஷன் அதுல இல்லதான், பட் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ப்ரோ. அடுத்து வந்து ஒரு கெஸ் த மூவி ப்ரோ. நான் உங்ககிட்ட ஒரு கதையை ட்விஸ்ட் பண்ணி சொல்றேன், இல்ல கேரக்டர் ரிவீல் பண்றேன், அது என்ன படம்னு கெஸ் பண்ணுங்க. செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போற ஹீரோ. ஓகே. ஹீரோயினை பார்த்ததும் தன்னோட கனவை விட்டுட்டு ஹீரோயின் பின்னாடியே போற ஹீரோ. இது 2 வெவ்வேறு மூவியா? ஒரே படத்துல தான் இந்த ஹீரோ கேரக்டர்ஸ் நான் ரிவீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவோட கேரக்டர் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறேன். ஒரு கட்டத்துல ஹீரோவை நம்ப வச்சு ஏமாத்துற ஹீரோயின். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக உயிரையும் தர தயாரா இருக்கிற ஹீரோ. யாருன்னே தெரியாதவங்க கூட உயிரை தர தயாரா இருக்கிற ஹீரோ. தான் ஜெயிக்கணும்னு ஹீரோவை கடத்தி வச்சுக்கிற வில்லன். இதான் புது படமா பழைய படமா? மிட் ரேஞ்ச் ப்ரோ. ரொம்ப பழசும் ரொம்ப புதுசும் இல்லை. அப்படியா? ஆமா, ஆனா ஹிட் படம் தான், செம்ம ஹிட் படம். பிரதீப் ரங்கநாதன் மூவியா? இல்ல ப்ரோ, சாரி ப்ரோ, அதெல்லாம் இல்லை. ரீசன்ட் படங்கிறீங்க. செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போனவர், ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர், அதுவும் தான் போற கனவை விட்டுட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து ஹீரோவை நம்ப வச்சு ஏமாத்துற ஹீரோயின் தான் தப்பிக்கிறதுக்காக ஹீரோவை கடத்தி வைக்கிற வில்லன். தன்னோட இது அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக ஹீரோவை கடத்திப்பாரு வில்லன். ஹீரோ வில்லன் கடத்தி வச்சிருக்காரு. விஜய் படம். சரி ஓகே, குழு கொடுக்குறேன். ஹீரோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. கத்தி. எனக்கு அதான். ஓகே ஓகே. ஒரு கடைசி வரும் ட்ரூத் அண்ட் ஃபேக் ஸ்டேட்மெண்ட். மொத்தமாக நீங்கள் 3 ஸ்டேட்மெண்ட் எங்கிட்ட சொல்லணும். அதில் 2 வந்து உண்மையாக இருக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருக்கணும். 2 உண்மையாக இருக்கணும். ஆமாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருக்கணும். நீங்கள் யோசிச்சுக்கோங்க நல்லா. எனக்கு நீங்கள் இன்டர்வியூ கூப்பிட்றப்ப நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஓகே, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். 2வது, நான் வரப்போ நடந்து வந்தேன்னு சொன்னேன், ஆனால் நான் வந்ததில் வேறு. ஓகே ஓகேவா? அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிங்க. 3வது, நல்ல பேரோட ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, நல்ல கேரக்டரோட ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சொன்னது பொய்யா ப்ரோ? பிஸியாக இருந்தேன்னு சொன்னது அது உண்மைதான். அப்போ கடைசியாக சொன்னது அவ்வளோ தோத்துட்டு எதுவும் பொய்ன்னு சொல்லிடுங்க நீங்கள். இதில் எடுக்க முடியாது நான் சாய்ஸஸ். பொய்ன்னு சொன்னது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அது அடுத்த 2-3 நாள் ப்ராஜெக்ட் இருந்தது, அது உண்மை தான். அதனால் உண்மை லிஸ்ட் எடுத்துக்கலாம். 2வது வந்து வரப்போ நடந்து வந்தேன்னு சொன்னேன், இல்லை நான் கேப் போட்டு தான் வந்தேன். ஆனால் அங்கேருந்து நடந்து வந்தீங்க? அங்கேருந்து நடந்து வந்தேன். ஸோ அடுத்தது 3வது உண்மை தான். ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறேன், அஃபிஷியலாக அப்டேட்டோட அது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எந்த அப்டேட் இல்லை இதை பற்றி? அது எனக்கே தெரியாது, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அது நான் டெலிவிஷனில். ஆமாம், நான் பாட்டுக்கு உளறி நடக்க போகிறதும் நடக்காமல் போச்சு. அது அப்டேட் வந்ததுக்கப்புறம் அஃபிஷியல் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ முட்டுறதுக்காக கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சபரீஸ்வரன் அவர்களை வந்து ஒரு ஹீரோவாக நாங்கள் படத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதற்காக Cloud7 சினிமா சார்பாக நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ. கேட்டதுக்காக பதில் சொன்னதுக்கு பெரிய தேங்க்யூ.